சிஜே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான காரை வந்து மாடிஃபை பண்ணிட்டு லோபஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அங்கே போன உடனே ஒருத்த வந்து, நீ காரை மாடிஃபை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நீ என் கூட வந்து பெட் கட்டி நீ பெட்டில் வின் பண்ணால் மட்டும்தான் நீ பெரிய ஆளுன்னு அப்படின்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னான். உடனே சிஜேவும் $1000 பெட் பண்ணி நான் இந்த போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொன்னான். மியூசிக்கு ஏற்ற மாதிரி காரோட ஹைட்ராலிக்ஸை வச்சு காரை ஜம்ப் பண்ணி வைக்கணும், அதுதான் அந்த போட்டியோட ரூல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே சிஜேவும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அதில் எப்படி வின் பண்ணிட்டான். அங்கே தான் சிஜேவோட சிஸ்டரும் இருக்கா. அவள் வந்து நீ ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறா. அது யாருமே இல்லை, அது லோபஸ் தான். லோபஸ் வந்து சிஜேவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சிஜேவுக்கோ வந்து என் தங்கச்சி விட்டு தள்ளி போடா, உன்னை தானே நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ லோபஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மாப்பிள்ள ஏதோ பிரச்சனையா ஊன்னு சொல்லு, கைகால் எடுத்துடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே லோபஸ் இது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என் மச்சானுக்கு இருக்கிற சண்டை, நீங்கள் வேண்டாம், நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வச்சிடறான்.